சமையலறை, கிச்சன். அன்பு குழந்தைகளே, மறுபடியும் உங்களை என்னோட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இன்னைக்கு நாம வெளியில எங்கேயும் போக போறதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சமையலறைக்கு போக போறோம். கிச்சன், சமையலறை. உணவு சமைக்கப்படுற இடம்தான் சமையலறை. குழந்தைகளே, உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு தேவையானதை கேட்கறதுக்கு நீங்க அப்பப்ப சமையலறைக்கு போயிருப்பீங்க. இப்போ இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் ஒவ்வொன்னா கவனிப்போம். முதல்ல நீங்க பாக்கிறது பதனப்பெட்டி, அதாவது ஃப்ரிட்ஜ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள், சாக்லேட் எல்லாம் இதுல வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? ரெஃப்ரிஜரேட்டர், குளிர்பதன பெட்டி. உணவுப் பொருட்களை குறைந்த வெப்பநிலையில பாதுகாப்பா வைத்திருக்க உதவுற சாதனம் இந்த குளிர்பதன பெட்டி. இந்த பதன பெட்டிக்கு பக்கத்துல செவ்வக வடிவ பெட்டி மாதிரி இருக்கிறது உலை அடுப்பு. அதுக்கு பக்கத்துல ஒரு அலமாரியில பரிமாறும் சாதனங்கள் அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. போய் ஒரு பார்வை பாத்துக்கங்க குழந்தைகளா. மைக்ரோவேவ் அவன், நுண்ணலை உலை அடுப்பு. உணவை சமைக்க உதவுற மின்சார சாதனம் நுண்ணலை உலை அடுப்பு. கிராக்கரி, பரிமாறும் சாதனங்கள். உணவு பரிமாற உதவும் சாதனங்கள், அதாவது தட்டுகள், கிண்ணங்கள், ஸ்பூன்கள் போன்ற யாவும் பரிமாறும் சாதனங்கள். சமையல் அறையின் மறுபக்கத்துல ஒரு வாயு அடுப்பையும் வாயு நிரப்பப்பட்ட சிலிண்டரையும் பாருங்க. அடுப்பு மேல ஒரு சமைப்பான் இருக்கிறது. மின்சார புகைப்போக்கி புகையை உறிஞ்சி வெளியேற்றிடும். குழந்தைகளே, அங்க தனியா ஒரு அலமாரி இருக்கிறத பாத்தீங்களா? அதுல கலவை அரவை யந்திரம் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு காப்பி கலக்கியும் இருக்கு. ஸ்டவ், அடுப்பு. முந்தி நாம பார்த்த உலை அடுப்பு மாதிரி இது வாயு அடுப்பு, அதாவது கேஸ் ஸ்டவ். இதுல சமைக்கிறதுக்கு பெட்ரோலியம் வாயு எரிபொருளா பயன்படுது. குக்கர், சமைப்பான். உணவு சமைக்க உதவுற ஒரு பாத்திரம். அது பாதுகாப்பு வால்வுடன் கூடியதா இருக்கும். அந்த பாத்திரம் தான் சமைப்பான். மிக்சர் கிரைண்டர், கலவை அரவை இயந்திரம். சில உணவுப் பொருட்களை அரைக்கிறதுக்கு உதவுற மின்சாதனம் கலவை அரவை இயந்திரம். காஃபி மேக்கர், காப்பி கலக்கி. காப்பி தயாரிக்கக்கூடிய ஒரு மின்சாதனம் தான் காப்பி கலக்கி. சமையலுக்கு தேவைப்படுற மளிகை சாமான்கள் தனியே ஒரு அலமாரியில தனித்தனியா வைக்கப்பட்டிருக்கு. இந்த சமையல் அறையை ஒட்டி இருக்கிற அறைக்கு உக்கிரான அறைன்னு பேரு, அதாவது ஸ்டோர் ரூம். இந்த சமையல் அறையில ஒரு மூலையில தட்டு கழுவுற டிஷ் வாஷர் எந்திரமும் பக்கத்திலேயே கழுவும் தொட்டி, அதாவது சிங்க், அதுவும் இருக்கு. சமையல் செய்த பாத்திரங்கள், சாப்பிட பயன்படுத்தின பாத்திரங்கள் இதெல்லாம் இந்த கழுவும் தொட்டியில போட்டுருவாங்க. தேவைப்படுறப்ப கழுவி உபயோகப்படுத்துவாங்க. இதெல்லாம் வாஷ் ஏரியா எனப்படுற சுத்திகரிப்பு பகுதியில அமைஞ்சிருக்கு. கிராசரிஸ், மளிகை சாமான்கள். உணவு சமைக்க தேவைப்படுற அரிசி, கோதுமை, ரவை, சர்க்கரை போன்ற பொருட்கள் எல்லாமே மளிகை சாமான்கள் தான். டிஷ் வாஷர், தட்டுக்கழுவி. தட்டுகளை சுத்தம் செய்ய உதவுற மின்சாதனம் தான் தட்டுக்கழுவி. குழந்தைகளே, சமையலறை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுங்க. நான் மறுபடியும் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.